செல்லத்தாயி மர்மம் உனக்கு போட்ட அட்டியில நம்ம ஒரு காத்துக்கெல்லாம் பிளத்துக்கிடாது போல இருக்க. கூட ஒரு 5-6 போனா சேர்த்து செய்து போற சொல்ல வேண்டியதுனே. ஏ ராதிகா, நீ என்ன இழிச்ச வாய் மாதிரி நின்றுட்டு இருக்க? 3 வடம் கோதுமை கட்ட செயினுக்கு பதிலா ஒரு 7 வடம் கோதுமை கட்ட செயின் போட்டாதானே பார்வையா இருக்கும். நீ எங்க பார்க்க தெரியவே மாட்டேக்க பழிச்சுன்னு. ஆமாமாக்கா, வெள்ளை மக்கா சொல்லுதும் சரிதானட்டி. நான் என் மருமகிட்ட கேட்க போறேன். கேட்க ஒரு மாதிரி இருக்குமா? கேட்டியா மக்கா, நீ நினைக்க மாதிரி புது மருமம் எதையும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டாடி. அதனாலதானே அந்த சங்கிலியெல்லாம் நமக்கு போட்டு விட்டுருக்கா. சும்மா கேப்போம் டி, கேட்க வரைக்கும் கேட்போமே. பாரு ராதிகா, வந்த வரைக்கும் லாபம்னு புடிங்கிக்கணும். இல்லன்னு வச்சுக்கியா கொஞ்ச நாள் ஆக ஆக உங்க அன்னைக்காரன் உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு திடீர்னு தடி கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கியா அதுக்கப்புறம் என்ன செய்வியா? அதனாலதான் சொல்லுவேன், முதல்ல புடுங்கதெல்லாம் புடிங்கிடணும். பாத்தியாட்டி, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு அழகா சொல்லி தர வெள்ளை மக்கா. இது நானும் கேட்க மக்கா, அதெல்லாம் நீனும் சேர்ந்து கேளுன்னா. சரிம்மா, நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அப்படியே நான் தொடர்ந்துறேன். மர்மலா, தட்டியில் அளவுல இருக்கு ரொம்ப தாங்குசு. இந்த ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்க, சொல்லட்டுமா? சொல்லுங்க தே. மர்மலா, நம்ம ஊர் காத்துக்குள்ள அந்த அட்டியில அடப்படாது பாத்துக்கோ. அதனால ஒரு கூட 3 பவுன் போட்டு எங்க அம்மை கொஞ்சம் நல்ல தேடனாட்டு ஒரு அட்டியில் செய்து போடுங்க நீ. இவ்வளவுதானா? நான் என்னவோ எதெல்லாம் பயந்துட்டேன். எங்க பாட்டி 3 பவுன் இல்ல 9 பவுன்ல அட்டியல் வச்சிருக்கு. நல்ல பாராசியா இருக்கும். போட்டா காத்து என்ன பெரும் சுனாமி வந்தா கூட தூக்கிட்டு போக முடியாது. நாத்து செல்லம், ஒன்ன மட்டும் அத்தாந்தரத்துல அப்படியே விட்டுருவோனா? எங்க பாட்டி கிட்ட 3 வடம் கோதுமை கிட்ட செயினுக்கு பதிலா 11 வடம் கோதுமை கிட்ட செயின் இருக்கு. அது போகும்போது வாங்கிட்டு வந்து கழுத்து நிறைஞ்சாப்புல போட்டு விட்டுருந்தேன். மர்மோளா, ஊர் உலகத்துல இப்படி ஒரு மர்மோளை நான் கண்டதில்ல, கேட்டதும் இல்ல. நாத்தனாருக்கு செய்யறனாலே 4 கூட அழுவாங்க. அப்படிப்பட்ட அண்ணியை தான் நான் பார்த்திருக்கேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல மர்மவா. அந்த 11 வடம் கோதுமை கிட்ட செயின் என்னைக்கு நீ கொண்டுட்டு வருவியா? ஆமா மர்மோளா, எப்ப மர்மோளை கொண்டு வருவா? எனக்கும் 9 பவுன்ல அட்டியலு. கவலையப்படாதீங்க தே, அடுத்த வாரம் ஊருக்கு போவேன். வாங்கிட்டு வந்துருந்தேனே எங்க பாட்டிட்டு இருந்து. அதுக்கு முன்னால ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் தே. அட கடவுளே, இந்த பாக்ஸ்ல இல்ல. சுத்தி முத்தி பாத்துட்டேனே, இதுல தான் வச்சிருந்தேன். காணலையே கடவுளே. தே, காணலையே தே. எங்க ஆச்சி வேற அட்டியலு இந்த கோதுமை கிட்ட செயின்லாம் கொடுக்கும் போது இதை கண்டிப்பா சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னாதே. நான் வேற எங்க தொலைச்சேன்னு தெரியலையே தே. இந்த பாக்ஸுக்குள்ளதான் சேர்த்து வச்சிருந்தேன் தே. இப்ப என் மாட்டிட்ட போன் பண்ணி அது எங்க இருக்குன்னு கேட்டா வாரில் கொண்டு அடிப்பாத்தே. அழாத மர்மோளா, நீ அழுத நானும் அழுவேன். அப்படி என்ன மர்மோளா தொலைச்சு போட்டேன்? 2 செயினுக்குள்ள கேரண்டி கார்டை தொலைச்சு போட்டேனே. அது இருந்தா தானே செயினுக்கு அறுத்த உடனே 6 மாசத்துக்கு ஒருக்க முக்கி வாங்கலாம் கடையில கொடுத்து. மர்மோளா, இப்படி ஒரே அடியா எடுத்து வாலிய பிடிச்சிட்டு நல்ல வசமான ஆப்பாதான் பார்த்து வச்சிருக்க. என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கீங்களோ? வேற எங்க போவ இந்த ஊரை விட்டுட்டு? ஸ்னீக சிம்ரனக்கா, சின்ன பொண்ணே எல்லாரும் வந்துருங்கனே. இன்னைக்கு சாயந்திரம் ஒரு 3 மணிக்கான சார் வராங்க. சாரா? அது யாரு சாரு? நம்ம குழுவுல இந்த சுமதி ரம்யாவெல்லாம் நீக்கிட்டோம்ல, புதுசா நாத்து சேர்த்து போட்டுருக்கோம். அத நீ செக் பண்றதுக்கு ஆள் வராங்களா. அதனால தான் எல்லாரும் வந்துருங்கனே 3 மணிக்கானே. சின்ன பொண்ணே மறக்காம ராதிகாக்கு சொல்லிரு. குழு தலைவி நீ தான சொல்லணும். சொல்ல வேண்டியதுனா அவட்ட. நாம நாத்துக்கு ஃபோன் போட்டாலே ஒரே நாட்ரிச்சபிள் தான் வருது. ராஜு அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுல அவர் எப்பவுமே ரீச்சபிள்ல தானே இருப்பாரு. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் ராஜு என் ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட் தான். யார் இல்லன்னு சொன்னா? சரி சின்ன பொண்ணே, நீனே சொல்லிருனே. புஷ்பாக்காக்கு சொல்லிரு. புஷ்பாக்காக்கு ஃபோன் போட்டேன். என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபோனே போல. இப்போ எனக்கு கொஞ்சம் வீட்ல ஜாலி இருக்கு. அதனால நீனே சொல்லிருனே. சரிமா தாயே, நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத போ. சிம்மு, அப்படியே புஷ்பாக்கா வீட்ல போய் சொல்லிட்டு அந்த ஆளு வீட்ல போய் சோத்து தின்னுட்டு வந்துடுறேன். நீனு வந்துறேனே. சிம்மு, கொஞ்சோண்டு சிம்பால தந்திருக்க. அதெல்லாம் என் வாய்க்கு எந்த மூளைக்கு காணும். நாளைக்கு ஒரு குண்டா நிறைய தானே. மறந்துடாத. இறக்கிறாத வாழைக்கா நறுக்கிறவா வாய நறுக்கிறாத. தாயே நல்லா இருப்பம்மா. உனக்கு மட்டும் இப்படிலாம் கத்தி எங்கதான் கிடைக்குதம்மா. நல்லா இருப்ப. விட்டுரு. திரும்பி பக்கமா ஓடு. சின்ன பொண்ணு காப்பாத்து. புஷ்பாக்கா, இன்னொரு முருங்கீரை போட்டு உருவிட்டு கிடக்க. இந்த என் மக்க மாதிரி வீட்டுல கிடக்கல்வா பத்தியா? அது இது எதையாவன சிஞ்சி தின்னுட்டு கிடக்கல்வா. எனக்கும் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சேன்னு சொல்லி கொஞ்சம் தந்தாள்வா. அதெல்லாம் தின்னம்னா வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அதை கொஞ்சம் கழிச்சு சோற பொங்குமே அப்படின்னு நினைச்சேன். சுட சாப்பிடலாம்ல. அதான் இப்பதான் முருங்கீரை உருவிட்டு இருக்கேன். இந்த மாய குழு 3 மணிக்கு கூடுதான். இந்த மஞ்சள் மட்டும் சொல்லிட்டு போகுது 3 மணிக்கு வந்துடுறேனக்கா. சரிடி. அதுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம். நீங்க போகுது எடுக்க மாட்டேக்கல. எங்க தொலைஞ்சான்னு தெரியலையா? அனக்கத்தை காணல. பின்ன மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் வைக்காண்டமா. பாயசம் வர சொல்லிருக்கா. எல்லாத்தையும் வச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆவதானே செய்யும். ஹலோ நாத்து, என்ன செஞ்சிட்டு இருக்க? பிஸியாப்ல உண்மையில இருக்கதானே செய்யும். பிஸியோ பிஸி. மட்டன் குழம்பு. எத்தனை மணிக்கா? வரப்போதுயா. செட்டிநாடு மட்டன் குழம்பு
சோறு இருந்தாதான் ஒவ்வொரு குழம்பா ஊத்துக்கு சரியா இருக்கும். இந்த வாஞ்சு போன ரசம் ஒப்பியறாத ரசத்தை கொண்டுட்டு வரா. மட்டன் குழம்பு உசுர விட்டுட்டு இருக்கேன். காதுல வாங்குதலா அவ வண்டிக்காரிட்ட பேசினா அவளுக்கு காதே கேட்காத. சரி இருக்கட்டு, அது இதுன்னு கண்டது கழியதை திங்க போறான். கடைசியில சீரணத்துக்கு இந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்தி குடிச்சாதான் நல்லா இருக்கும். ராதிகா வரும்போது மட்டன் சிக்கன் இந்த பால் பாயசம் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டுட்டு வந்துரு. நீ அங்க இங்க நடக்குது, எனக்கு கால் வலிச்ச மாதிரி இருக்கு. என்னடா இது ஆள் அணக்கத்தை காணல. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு பசி மயக்கத்திலே தூங்கிட்ட போல இருக்கு. மட்டன் குழம்பு கொண்டு வரேன் போனவன் எங்க ஒளிஞ்சு போனாலும் தெரியலையா? செல்வண்டு வீட்லயே ஆள் அட்ரஸ் இல்ல போல இருக்க. போன போடுவோம். ட்ரெயின் போகுது. செத்தெல்லாம் எங்க இருந்தாலும் சொல்லுங்க. அடியே மண்ட கசாயமே எங்கடி இருக்க? என்ன நீ ஒரு மாதிரி பேசுதியா? மண்ட கசாயம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். ரசத்தை வச்சு வச்சிருக்க ஒரு விஷத்தை எவன்டி தும்பா? சோத்த மட்டும் அம்பார மாதிரி குமிச்சு வச்சிட்டு போயிருக்க. மட்டன் குழம்பு எங்கடி? அதுவும் செட்டிநாடு மட்டன் குழம்பு, ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அப்படி இப்படின்னு வீடியோ டவுன்லோட் பண்ணி பாத்தியா? எங்கடி மட்டன் குழம்பு எங்க? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். வீடியோவெல்லாம் பக்காவா பார்த்து முடிச்சிட்டேன். ஏளா ஆட்டுக்கறி இருந்தாதான் அதே மாதிரி டேஸ்ட்ல வருமா? அதான் ஏளா ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. இங்க இருந்து நேரா திருநெல்வேலி போயிட்டு அப்படியே மதுரை போயிட்டு அங்க ஏதோ நல்ல ஏளா ஆடு கிடைச்சுனா வாங்கிட்டு வந்து நாளைக்கு குழம்பு வச்சு தரேன். நீ இன்னைக்கு இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. ஏடி அமரி ஏடி அங்க பாருடி, உன் புருஷன் செஞ்சிருக்க காரியத்தை இங்க இருந்து பாருடி. எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். ஏன்டா சொல்ல ஒரு மாதிரி எடக்கு மடக்கா பேசிட்டு இருக்க? எப்படியோ தேவா யாழினியை பத்தி பேசியாச்சு. என்ன தம்பி சொல்லுவீங்க? நெசமாவா? ஆமாக்கோ, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். 2 பேரும் ஹோட்டல்ல உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவோ, நல்லா பேசிட்டு இருக்கவோ, சிரிச்சுல பேசிட்டு இருக்கவோ, அதெல்லாம் பார்த்து ஊடையில போய் பேசிட்டு தான் வரேன். என்ன ரொம்ப சந்தோஷம். இதுக்குதான் காத்திருந்தோம். இவ்வளவு சீக்கிரம் போய் பேசவான்னு தெரியல. அதுக்குதான் அங்கேயே காத்துக்கிட்டு போல இருக்கு. உறவன 4 படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? உங்க தலைமையில தான் கல்யாணம். சின்ன பொண்ணு பட்டு எடுக்க காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன்னா எனக்கு குறிப்பா நல்ல பெரிய பாட்ரா போட்டு நல்ல ஜருகெல்லாம் ஜம்மன் இருக்கணும். அப்படிப்பட்ட பட்டதான் எடுத்துறோம். சரியா? 4 படி உங்களுக்கு பொண்ணே வரதான் பட்டு, கவலையே படாதீங்க. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தத பத்மாக்கா காட்டு போவளோ. இனி சும்மா இருங்க. எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்ல, நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. பேசாம இருங்க. போன் போட்டதுக்கு எப்ப வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடுதிப்புன்னு வந்துட்டேன். எக்க நல்லா இருக்கே, எத்தனை நாளாச்சு போய்? அது இருக்கட்டு. என்னடி சந்தோஷமான விஷயம்? எல்லாரும் சிரிப்பு சத்தமும் தெரு வரைக்கும் கேக்கு. அது ஒண்ணு இல்ல, சும்மாதான் இவ்வளவு எதை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாலுவா. இல்ல நான் வரவும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி அப்படியே அமைதியான மாதிரி ஆயிட்டேன். அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க. புண்ணி திடீர்னு வந்த பத்தியா, அதான் எல்லாரும் அமைதியாயிட்டாவோ. உள்ளவா அடுத்த விட மாதிரி வாசல்ல நின்னுட்டு இருக்க. வா, எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க? எடி நான் மட்டும் வரல, முக்கியமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். முக்கியமான ஆளா? யாரா இருக்கும்? சின்ன பொண்ணு நான் வேற 2 நாய்க்குட்டி இருந்தா வாங்கிட்டு வாங்க. அந்த ஊர்ல நிறைய நாய்க்குட்டி நல்ல அளவுல கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாவோ. ஒருவேளை நாய்க்குட்டி எங்கிட்ட இருப்பாவளோ? அடி வாங்குறதுன்னா 4 முடி. பேசாம இருங்க, வாயை பத்திட்டு. யாரா இருந்தாலும் உள்ள கூப்பிடுட்டி. ஏக்கா அப்படி சும்மா எல்லாம் கூப்பிட முடியாது அவங்கள. பின்ன எப்படி கூப்பிடணும்? நான் போய் கூப்பிடட்டுமா? வாங்கன்னு கூப்பிடலாம் டி. அதுக்கு முன்னால ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சுதான் கூப்பிடணும். நாய்க்குட்டிக்கு கூட வந்த வாழ்வ பாருங்க. ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சுலாம் வரதா. என்னக்கு சொல்லுத? ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு வர சொல்லணுமா? அப்படி யாருக்கா வந்திருக்கா? யாருடி? என் வருங்கால மர்மவா. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் 2 வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ். கருப்பு கவனி கஞ்சி, அதாவது வெயிட் லாஸ் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, ரெண்டுமே இருக்குது. நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவை இருந்தா பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.